வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி 2025ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தடயங்கள்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். டைம் இல்லை, கேமரா இல்லை, மைக் இல்லை, ஸ்டூடியோ இல்லை. இப்போ நம்ம இருக்கிறது 2025ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நான் கூட இப்போ எனக்கு ஃபுல்லாக நாய்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் என் ஃபோன் என்னோட ஃபோனில் எங்கள் அம்மா ஃபோனில் கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு அவங்க ஃபோனில் வச்சு இப்போ மைக் கூட கிடையாது என்கிட்ட. ஆனால் நான் பேசுகிறேன், கண்டென்ட் இருக்குது நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஓகேவா? நம்மளுக்கு எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. அதெல்லாம் எந்த காலம்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 2018 19ல் பெரிய பெரிய ஆளுங்க அவங்க முன்னாடியே ஆரம்பித்து அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டூடியோ வேணும், மைக் வேணும். ஆனால் இப்போ நம்ம இது 2025 டெக் இண்டஸ்ட்ரி டாப்பில் போயிட்டு ஹையாக போயிட்டுருக்கு. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமே யூடியூப் சேனல், ஃபேஸ்லெஸ் அனிமேஷன் சேனல் யூஸ் பண்ணியே அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி, ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஸோ அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதாவது இப்போ என்னென்னா, நானே சேனல் இப்போ தான் உருவாக்குனேன். ஐ மீன் ஒரு வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்கேன். ரொம்ப ஒரு வருஷம் ஆச்சு. சரி, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியல நம்மளால அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, சரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எடுத்தது தான் இது. ஏன் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னன்னா, நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். நானும் முன்னாடி உங்களை மாதிரி தான் எதுவுமே இல்லை நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்க்குறேன், யூடியூப்ல மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்க்குறேன், சின்ன சின்ன பசங்க தைரியமாக கேமராமேன் நின்றுட்டு பார்த்து அப்படி சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு நம்ம திருப்பி கூட போடுறாங்க. அவங்க அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. 12th முடிக்கிற பையன், 10th முடிக்கிற பையன் லீவில் சும்மா இருக்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறான். நம்மளால ஏன் அதை பண்ண முடியாது சொல்லுங்கள்? அதனால தான் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்திருக்கேன். ஸோ 2025ல இப்போ ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும், அதுவும் ஏன் ஆரம்பிக்கணுன்றது கடைசி என்னென்ன வேணும். ஒரு கேமரா, ஜஸ்ட் நம்ம நார்மல் கேமரா, ஒரு மைக் வாங்கணும், போக போக அதை வாங்கிக்கலாம். வேறு ஏதோ ட்ரைபாட் நம்ம ஸ்டாண்ட் வச்சு பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்கள் விஎஃப்எக்ஸ், அனிமேஷன், வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்கும் ஒரு ஈடாக தான் ஏஐ வந்துருச்சு. இப்போ கூட ரீசெண்டாக கூகுள் போட்டுட்டு நியூஸில் பார்த்தீங்கன்னா VO3 அது நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வரல, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு. ஸோ அந்த இதில் நான் சும்மா ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுன்னா, ஒரு வயசான ஃபேமிலி கிராமத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டோன்னா அப்படியே அச்சஸெல்லாம் உண்மையிலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு நண்பர்களே. ஸோ நான் வியந்து போயிட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது இப்போ கண்டென்ட். ஸோ இப்போ 2025ல ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் மெயினாக ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம 2025 இருக்கும் ஃபியூச்சர் எதை நோக்கி போகுதுன்னா ஏஐ தான் நோக்கி போகுது ஃபுல்லாக. ஸோ ஏஐ இருக்கிறனால நீ உங்கள் கண்டென்ட் கூட யோசிக்க தேவையில்லை. ஏஐட்ட போயிட்டு ஹவு டு கிவ் அ ப்ராம்ப்ட் ஃபார் மீ டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஃபார் கண்டென்ட் போட்டோன்னா அது ஒரு 30 ப்ராம்ப்ட் கொடுக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராம்ப்டை நீ போட்டு 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 கண்டென்ட் எடுத்து நீ பேசி பார்த்துட்டு அப்புறம் வேற என்ன உனக்கு இப்போ இந்த யூடியூப்ல இப்போ நடுவில் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா அப்படியே கூகுள் வீடியோக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சினிமேட்டிக் வீரோல் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்குறோம். வேற உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது இப்போ சேனல் ஆரம்பிச்சா சொல்லுங்க? ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்படியே இதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி பைக் போகுதோ போகலையோ நம்ம அப்லோட் பண்ணுறோம், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் மேட்ரு. ஸோ ஏஐ இருக்கிறனால நம்ம லைஃப் ஈஸியாக ஆகுது. நம்ம நிறைய பண்ணலாம், யூடியூப் ஆரம்பிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இப்போ தமிழ்நாட்டில் யூடியூப் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஆடியன்ஸ் ரொம்ப பூம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா ரூரல் அர்பன் ஏரியாஸில் இருக்கிறவங்கன்னா ஃபோன் வந்துருச்சா, ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறது, ஃப்ரீ டைம் என்னன்னா யூடியூப்ல தான் போகிறாங்க. யூடியூப்ல போயிட்டு சமையல் வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஸோ இப்போ தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப க்ரோவ் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே க்ரோவ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளால ஏன் பண்ண முடியாது? ஸோ அப்படி முடிவெடுத்து ஆரம்பிச்சது தான். ஸோ செகண்ட். தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்கம் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம நினைக்கிறோம் யூடியூப்ல என்னடா சம்பாதிக்க போகிறேன், ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணுவான், அடுத்து அப்படியே விட்டுருவான் அப்படின்னு கிடையாது. யூடியூப்ன்றது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி.
நீ வீடியோ போட போட உன் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் நீ உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போ நல்லா யூடியூப் வீடியோ போடுறோன்னா நீ நாளைக்கே வந்துட்டு யாரும் அதாவது யூடியூப் நடத்துகிறவங்களே உனக்கு கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி கொலாப் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கிடச்சிரும், உனக்கு பர்சனல் பிராண்ட் உருவாக்கலாம், உன் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஃபோர்த் வந்துட்டு எப்படி சொல்கிறேன், ஒரு ஆத்தென்டிசிட்டி மாதிரி. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னா, யூடியூப் சேனலில் பெரிய கேமரா விஎஃப்எக்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் கேமரா இருக்கா, ரியல் வாய்ஸ்லேயே பேசு, நேச்சுரலாக இரு, யூ ஜஸ்ட் பி யூ, நீயா இரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவை கிடையாது. அன்ஃபில்டர்ட் வீடியோஸு, எடிட்டிங்கு எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் டிரான்சிஷன் எடிட்டிங், கேப்கட் இருக்குது, ப்ரோ இருக்குது, உங்களுக்கு தெரியாததா எல்லாமே ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ தானே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு நீயா ஒரு எடிட் போடு. இப்போ கூட இப்போ நான் பேசுறதெல்லாம் ஸ்கிரிப்டடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் சும்மா சரி யோசிச்சு இந்த மாதிரி சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னவா பேசுவோம், மைண்டு வரதை பேசுவோம். எப்படி நீங்கள் தமிழ் கண்டென்ட், தமிழ் ஆடியன்ஸு எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. தமிழ் கம்யூனிட்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும். நீங்களும் நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து க்ரோ ஆகும்ன்றேன். வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதான் ஆத்தென்டிசிட்டி தான் மெயினாக. கேஷுவலாக ஜாலியாக என்ன வேணால் பண்ணுங்க. கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு மாதிரி குழப்பது இந்த எந்த நீட்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீட்ஸ்லாம் பொட்டி கிடக்குதுங்க. இப்போ முதல்லலாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் ஒரு சேனல் மட்டும் ஒரே நீட்ஸ்லேயே ஃபோக்கஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இப்போ மல்டி ஃபேக்டர் நீட்ஸ் இருக்குது. நீ ஃபுட்டை எடுத்துக்கோ, ஃபுட் பிளாக் பண்ணலாம். அடுத்த நாளே நீ வெளியே போறியா, சாதா பிளாக். உனக்கு இப்போ ஏஐ பற்றி ஏதாவது தெரியுதா, உனக்கு யாராவது சொல்லணுமா, ஏஐ பற்றி ஒரு சீரீஸ் போடு, போ எங்கேயாச்சும் போகிறது லெவலாக போடு, சாப்பிட்றத போடு, உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் கற்றுக்கொடு 6 பேருக்கு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது. உன் நீட்ஸ் நீ ஒன்றுலேயே ஃபோக்கஸ் ஆனலாம் கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ போடு, கேஷுவலாக இரு, ஜாலியாக இரு, அவ்வளோதான். ஸோ 5th பாயிண்ட் வந்துட்டு எப்படின்னா, அதாவது ஃபியர் நோ ஆர் ரிக்ரெட் லேட்டர், இந்த மாதிரி தான். இப்போ எப்படின்னா, இப்போ நான் கேமரா முன்னாடி நின்று எனக்கு பேச கூச்சமாக இருக்கு ப்ரோ அப்படி இப்படின்னா, ஓகே கூச்சமாக இருக்குன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே இரு, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம இப்போ நீ 1 இயர் கழிச்சு பார்க்குற யூடியூப் பார்க்குற உன் பக்கத்தில் இருக்கிற பையன் கூட யூடியூப் சேனல் போடலாம். சின்ன பையன் 12th படிக்கிற பையன் கூட போடலாம். அவனுக்கு ஒரு 1K ஒரு மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு. அப்போ நீ யோசிக்கலாம், சார் நம்ம கூட ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் நம்மளால முடியலை அப்படின்னு. அதுதான் வீடும் கிடையாது. உனக்கு வந்துட்டு நீ முன்னெடுத்து வரணும். எல்லா ஷைனியர்ஸையும் தூக்கி போட்டுட்டு சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போ நம்ம 0 சப்ஸ்கிரைபர் ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறோம் வைங்க, என்ன சொல்லுவாங்க, எனக்கு இருந்து எதையா பண்ணிட்டு பண்ண முடியா, இதெல்லாம் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே டைம் வேஸ்ட்டாகவே இருந்துட்டு போகுது, பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அங்கேயே தான் இருப்பேன் நம்மளை சொல்லிக்கிட்டு. இதே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்பிள் எதையுமே வந்துட்டு கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலை கேஷுவலாக இருங்க. அதனால் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு 2025 வந்து நல்ல ஸ்டார்டிங் டைம் தான் டெக்கை பொறுத்த அளவுக்கு. இப்போ நீங்கள் டெக் ரிலேட்டடாக போட்டிங்க வைங்க, இப்போ டெக் ரிலேட்டடாக தான் எல்லாமே பார்க்குறாங்க. சின்ன பையன்லேருந்து வயசான ஆள் வரைக்கும் எல்லாருமே டெக் ரிலேட்டடாகவே பார்க்குறதுனால ஸோ இப்போ ஒரு நல்ல டைம் தான். இத்தனை நாள் போனது போகட்டும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாருனாலும் சொல்கிறேன், சின்ன பசங்களோ ஏற்கனவே வயசானவங்களோ யாருனாலும், ஜஸ்ட் உங்கள் ஃபோன் இருக்குது, எவ்வளோ கிளாரிட்டி இருக்கோ பரவாயில்ல, கேப்கட் ப்ரோ இருக்குது, இல்லை உங்களுக்கு அடுத்து பிசி லெவலில் போகணும்னா டேவின்சி ஃப்ரீ ரிசால்வ் இருக்குது, அதை ஏற்றி உங்கள் ஹைப் வைக்கலனாலும் பரவாயில்ல, கேப்கட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவே. அது உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட்டு இப்போ வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா என் சேனலில் கூட போய் பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு போடுறேன், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் கன்சிஸ்டண்டாக எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். இந்த யூடியூப்புக்கு நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டென்ட் எழுதிட்டு, ஏன்னா இப்போ கண்டென்ட் இப்போ ஆட்டோமேஷனே நிறையா வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நான் நிறையா இருக்குது நம்மள்ட்ட. போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் வீடியோ நம்பர்கள் இந்த வீடியோவில். உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஏஐ பற்றி ஃபுட் பற்றி என்னை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.